ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோலையும் நம்ம ஒரு சில டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய டிப் வீடியோ நான் போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றது பார்க்கலாம். நம்ம வீட்டில் எந்நேரமுமே ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி திடீர்னு நமக்கு ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படின்னா இந்த டிப்பு வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட எந்த ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட்டை தண்ணி கலக்காமல், சுகர் கலக்காமல் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு இன்றைக்கி மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றலை, சுகர் எதுவுமே போடலை, ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணி அதை வடிகட்டி இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் வந்துட்டு எவ்வளோ தேவையோ அத்தனை க்யூப் நான் எடுத்து பாலோ இல்லைன்னா தண்ணியோ ஆட் பண்ணி, சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்சியில் மறுபடியும் கிரைண்ட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி ஜூஸ் குடிப்பேங்க. இந்த டிப் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐஸ் க்யூப் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 7 days வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஏதாவது ஜூஸ் நம்ம கலந்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெமன் வந்துட்டு பிழிஞ்சதை யூஸ் பண்ணிட்டு இந்த தோலை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி கத்தி க்ளீன் பண்ண யூஸ் பண்ணலாம். ஏன் இதை வச்சு நம்ம கத்தி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, கத்தியை வந்துட்டு நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். காய்கறி, பழங்கள், ஈவன் மீட் கூட க்ளீன் பண்ணுவோம். அதோட ஸ்மெல் போகிறதுக்காக இந்த மாதிரி லெமனோட தோல் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வெஜிடபிள் கட் பண்ணுற சாப்பிங் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ட் கூட இந்த லெமனோட தோல் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாங்க. அதுவும் அதே மாதிரி தான், அந்த ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகிறதுக்காக இந்த லெமன் தோல் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் இருக்கும். அதை நம்ம அப்படியே இந்த எக் ட்ரேயில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. நம்ம எப்பயுமே எக் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பவுலில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த எக் ட்ரேயில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணும்போது இந்த எக்கில் 2 ஷேப் இருக்குது. ஒன்று வந்துட்டு கூர்மையான பக்கம் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த கூர்மையான பக்கம் வந்துட்டு கீழே வர மாதிரியும், ஃப்ளாட்டாக இருக்கிறது மேலே வர மாதிரியும் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எக் வந்துட்டு ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். அண்ட் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க குழம்புக்கோ ஆம்லெட்டுக்கோ இந்த மாதிரி முட்டை உடைக்கும் போது நம்மளே அறியாம அந்த முட்டையோட ஓடு வந்துட்டு உள்ள விழுந்துரும். ஐயோ விழுந்துருச்சே, அழுக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படவும் தேவையில்லை. பிகாஸ் நம்ம க்ளீன் பண்ணி தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா, நம்ம வந்துட்டு மிக்சி ஜாரில் ஏதாவது போட்டு அரைக்கும் போது அந்த மிக்சி ஜாரோட மூடி வந்துட்டு கலண்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே கிச்சன் ஃபுல்லாக தெளிக்கும். சட்னிலாம் அரைக்கும் போது இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தெளித்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மூடி வச்சுட்டு உங்ககிட்ட பிளாஸ்டிக் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இந்த மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டு அந்த கீழே அரையும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வரக்கூடாது, மேலே வரைக்கும் தான் அந்த பிளாஸ்டிக் கவர் வந்துட்டு வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிச்சிச்சுனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அந்த கவர்லேயே எல்லாமே வந்துடும். ஒரு சில நேரம் தான் நமக்கு இந்த மாதிரி பயம் வரும். நிறைய போட்டு நம்ம அரைக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் ஐயோ தெளிச்சிருமே அப்படின்ற பயத்தில் அரைப்போம். அந்த மாதிரி பயத்தில் நம்ம இனிமே பண்ண வேண்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கவர் போட்டு பண்ணினீங்க அப்படின்னா தெளிச்சாலும் அந்த கவர்லேயே பட்டுரும். அடுத்த டிப் என்னன்னா, நம்ம மீனோ கருவாடோ இந்த மாதிரி ஏதாவது பேன்லையோ தோசைக்கல்லையோ நம்ம சுடுவோம். நெக்ஸ்ட் டைம் தோசை ஊற்றும் போது அந்த மீனோட ஸ்மெல் வந்துட்டு நமக்கு அந்த தோசையில் தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற டிப் தாங்க பார்க்கலாம். உங்ககிட்ட பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து அந்த பேன்லையோ தோசைக்கல்லையோ போட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி பாருங்க. நம்ம மீன் சுட்ட வாசமே நமக்கு அடிக்காது. நெக்ஸ்ட் டைம் நம்ம தோசை ஊற்றும் போதும் அந்த மீன் ஸ்மெல் நமக்கு அடிக்காது. அதுக்காக டூத் பேஸ்ட் ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். அந்த ஸ்மெல்லும் கண்டிப்பாக அடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? என்னதான் நம்ம சோப் போட்டு க்ளீன் பண்ணினாலுமே அந்த மீனோட ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம செலோ டேப் யூஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கான டிப் தாங்க இது. எப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு இந்த செலோ டேப் யூஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த செலோ டேப்பை வந்துட்டு இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கோங்க.
சும்மா அந்த இடத்துல சும்மா இந்த மாதிரி 2ஆ மடக்கிட்டு அதுக்கப்புறமா வச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் எந்த இடத்துல ஸ்டார்டிங் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதே மாதிரி இன்னொரு டேப்பில் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ எனக்கு தெரியுது இந்த இடத்துல தான் ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஈஸியாக நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த டிப் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எந்த டிப் இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.